ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பால் பாயசம் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பால் பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு எப்படி தான் செஞ்சாலுமே பால் பாயசங்கிறது நல்லாவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்க இதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே பால் பாயசம் சூப்பராக வரும். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஜவ்வரிசிலாம் நம்ம சேர்க்காமல் பால் மட்டும் வச்சு நம்ம எப்படி பால் பாயசம் வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு வானலை சூடு பண்ணிக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் வந்து நம்ம முந்திரி, திராட்சை இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அது கூட சேமியாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த பால் பாயசத்துக்கு நம்ம பாலை வந்து காய்ச்சி வச்சிடணும். பால் நல்லா ஆறணும், நம்ம சூடாக வந்து சேர்த்துடக்கூடாது. இப்போ வானல் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம அது கூடவே முந்திரி, பருப்பு, திராட்சை இதெல்லாம் நம்ம போட்டு சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். எனக்கு முந்திரி பிடிக்காது, நான் பாதாம் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் பாதாம் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டு வரணும். பாதாம் எடுத்ததுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இதையுமே எடுத்துட்டு நம்ம இது கூட வந்து அந்த சேமியாவுக்கு சேர்த்து நல்லா நம்ம பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா உப்பி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துட வேண்டியதான். சேமியா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிட்டு நம்ம சேர்க்கணும். சேமியாவிலே 2 விதம் இருக்குது. ஒன்று ஒல்லியாக ஒன்று இருக்கும், ஒன்று குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போதுமே இந்த ஒல்லியாக இருக்கிற சேமியா யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த குண்டாக இருக்கிறதுனா நம்ம பால் ஊற்றினோன்னா அது எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஈர்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தோன்னா அப்படியே கட்டியான மாதிரி ஆகிடும். இந்த ஒல்லியாக இருக்கிற சேமியாவை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதில் பாயசம் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம இந்த சேமியா முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி வச்சு இந்த சேமியா நல்லா வெந்து வரணும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம கையில் எடுத்து சேமியா உடச்சி பார்த்தோன்னா அது 2 ஆகும். அப்படின்னா சேமியா வந்து வெந்துட்டு கரெக்டான பக்குவம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அது கூட ஜீனி சேர்த்துடணும். ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் சேமியா வேகாது. இந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், சால்ட்டு. நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட்டு சேர்த்தோன்னா அந்த ஸ்வீட்டை வந்து அதை எடுத்து கொடுக்கும். இப்போ இது மேலேயே நம்ம பாதாம் அதெல்லாம் பொரிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல தண்ணிலாம் வந்து ஓரளவு நல்ல இதாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வந்து பால் சேர்க்கணும். காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் தான் நம்ம சேர்க்கணும், சூடாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம நெய்யில் வந்து இந்த இதெல்லாம் வறுத்துருக்கிறனால, சேமியாவெலாம் வறுத்துருக்கிறனால அது பாலை வந்து நம்ம சூடாக சேர்க்குறப்போ கொஞ்சம் திரிஞ்சா மாதிரி ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா பாலையும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி நல்லா கொதித்து வரணும்.
இதோட கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாயசத்தை வந்து இது பண்ணிடலாம். ஆனால் ஒரு கொதித்து வரப்போ அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம இது கூட ஏலக்காய் தூள் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஜவ்வரிசி வந்து வேக வச்சு கூட லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.